ஒரு பகுதியை நாம் கவனமாக வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1 முதல் 10 முடியுள்ள வசனங்கள். பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீமையை பேசும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்கப்படுகிறான். நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும், அவன் நியாயாசனத்தில் தன் வாயை திறவான். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்பதை. கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகி கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 10வது வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சோர்வு என்ற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆங்கில திருமறையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஃபெயிண்ட் அப்படி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரேக்க பைபிளிலே இதனுடைய வந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எகாக்கியோ என்கிற ஒரு வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஸ்பிரிட்லெஸ் என்ற அர்த்தம். ஸ்பிரிட்லெஸ், ஆவி இல்லை அப்படி என்ற அர்த்தம். அப்போ உண்மையாகவே ஒருவன் சோர்வுற்று இருக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் என்ன இல்லையா? என்ன இல்லையா? ஆவி இல்லை. அதற்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிளாக் அவுட் அப்படி என்று சொன்னால், இப்போது மின்சாரம் இருக்கிறது, லைட்டெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. திடீரென பவர் போனால் எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். லைட் அது என்ன செய்யாது? வெளிச்சம் கொடுக்காது. அதே போல வாழ்க்கையிலே சோர்வுற்றிருக்கிற மனிதனும் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா? மின்சாரம் இல்லாத, மின்சாரத்தை இழந்த ஒரு லைட்டை போல, மின்சாரம் இல்லாமல் செயல்பட முடியாத ஒரு கருவியை போல ஒருவன் இருக்கிறான். அதான் நீதிமொழிகளால் மிக ஞானி மிக அருமையாக சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 10வது வசனம் அதுதான் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. உனக்குள்ள பலன் என்பதே கிடையாது. உனக்குள்ளே பலன் என்பதே இல்லை, ஆற்றல் என்பதே இல்லை. பிரபல வயலின் இசைக்கலைஞர் கியார்டினி என்பவர் மிக சிறந்த
நேர்த்தியாய் வயலினை வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர். அவரை பார்த்து கேட்டார், நீங்க இந்த இசைக்கருவியை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை ஆண்டுகள், கற்றுக்கொள்ள எத்தனை நாட்கள் ஆனது அப்படின்னு கேட்டார். அவர் அருமையாக சொன்னார், நான் இந்த வயலினை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கிறது? 20 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. 20 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 20 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரத்தை நான் பயிற்சிக்காக என்ன செய்திருக்கிறேன்? செலவழித்திருக்கிறேன். இந்த 20 ஆண்டுகால பயிற்சியிலும் அநேக நேரத்தில் நம்பிக்கையின்மை வந்ததுண்டு. அநேக நேரத்தில் என்னடா இது அப்படி என்று நான் சோர்ந்து போன தருணங்கள் உண்டு. ஆனா இவை எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறேன்? மேற்கடந்து வெற்றிகரமாய் இந்த பயிற்சியை நான் செய்ததினால்தான் இன்னும் ஒரு சிறந்த வயலினிஸ்டாக நான் இருக்கிறேன். இப்போ வாழ்க்கை பயணம், கடவுள் நம்மை ஒரு சாதனையாளராக தான் வைக்க விரும்புகிறார். இந்த வாழ்க்கை பயணத்திலே அநேக நேரத்திலே நாம் சந்திக்கின்ற சவால்கள், நாம் வாழ்க்கை பயணத்திலே சந்திக்கின்ற பிரச்சனைகள் நம்மை எப்படி கொண்டு போகிறது? ஆழ்ந்த சோர்வுக்குள்ளாக கொண்டு போகிறது. சோர்வு என்பது ஒரு கொடிய வியாதி, பலவீனமா என்பது நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை செயல்பட விடாமல் முடக்கி வைக்கக்கூடிய வலிமை எதுக்குண்டு? மனச்சோர்வு கூட்டு என்பதை மறந்து போக வேண்டாம். தாவீது எப்பேற்பட்ட மன்னன், அவன் கூட தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே சில நேரத்தில் சோர்ந்து போன தருணங்கள் உண்டு. பாருங்கள், 40வது சங்கீதம் 12வது வசனம். 40வது சங்கீதம் 12வது வசனம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது அப்படி என்று சொல்லுகிறார். பட்டியல் எடுக்க பார்க்கலாம். 1, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்ன செய்திருக்கிறது? சூழ்ந்து கொண்டு இருக்கு. கணக்கிடவே முடியலப்பா. என்னை சுற்றி இருக்கிற தீமையான காரியங்கள் கணக்கிடவே முடியாது. அடுத்து சொல்லுகிறார், என் அக்கிரமங்கள், நான் செய்த பிழைகள் என்னை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறது. அடுத்து சொல்ற, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாம அப்படியே இருக்கிறேன்ப்பா, குனிஞ்சு போய் இருக்கிறேன். குனிஞ்ச தலையை என்னால என்ன செய்ய முடியல? நிமிர்த்த முடியல. அடுத்து சொல்லுகிறார், இவைகளெல்லாம் சேர்த்து எப்படி இருக்கு? என் தலைமயிரிலும் அதிக பாரமாயிருக்கு, அதிகமாயிருக்கு, தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது. என் இதனால நான் எப்படி என்ன செய்கிறேன்? என் இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது. பாருங்க, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We are not spiritual heroes. ஹீரோன்னு என்ன? வீரர்கள், அப்படிதானே? நாம் ஆவிக்குரிய பெரிய வீரர்கள் என்று நினைக்க வேண்டாம். இன்ஜோர்டு வாரியர்ஸ். இன்ஜோர்டு வாரியர்ஸ்னா காயப்பட்ட போர் வீரர்கள், காயப்பட்ட போர் வீரர்கள். அப்படி என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு லட்சியத்தோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் போகும்போது தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆகாதவர்கள் வந்து குறுக்கிடுவார்கள், மனம் நோகும்படி பேசுவார்கள். ஆனாலும் என்ன செய்து விடக்கூடாது? மனம் சோர்ந்து விடக்கூடாது. அதுக்கு 2
உதாரணங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகின்றேன். ஒன்று, யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது யோசேப்பை குறித்து அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். யோசேப்பை குறித்து நாம் கேட்காத பிரசங்கங்களே இல்லை. யோசேப்பை குறித்து நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அதில் ஒன்று, கடந்து வந்த பாதைகள் எல்லாம் மிக மிக கடினமான காரியம். சொந்த சகோதரர்கள் பொறாமை கொள்ளுகிறார்கள். சொந்த சகோதரர்களாலே தூக்கி குழியிலே தள்ளப்படுகிறார்கள். சொந்த சகோதரர்களாலே விற்கப்படுகிறார்கள். ஆடு மாடு விற்கிறதை போல விற்கப்படுகிறார். அடுத்ததாக பொய்க்குற்றம் சாட்டப்படுகிறான், ஜெயிலிலே தள்ளப்படுகிறான். இது எல்லாவற்றையும் நீங்கள் ஓரம் கட்டி வைத்து விடுங்கள். ஜெயிலில் இருக்கும்போது ஒரு காரியம் நடக்கிறது. சொப்பனம் 2, யோசேப்போடு சிறையில் இருக்கிற 2 பேருக்கு சொப்பனம் வருகிறது. ஒன்று, பானபாத்திரக்காரன் சுயம்பாகி, சரிதானா? 2 பேருக்கு சொப்பனம் கிடைக்கிறது. அப்போது அதனுடைய அர்த்தத்தை யோசேப்பு சொல்கிறான். அப்போ போன பானபாத்திரக்காரனை சொல்கிறான், எப்பா நீ இழந்த பதவிக்கு மீண்டும் வருவாய், உன் தலை உயர்த்தப்படும், மீண்டும் இழந்து போன இடத்தை நீ பெற்றுக்கொள்வாய். அந்த பெற்றுக்கொள்ளும் போது என்ன செய், நினைவு கூறு. அவனுக்கு இருந்த ஒரே ஹோப் அதுதான். இந்த நிச்சயமாக இந்த கனவு நிறைவேறும், சரிதானே? நிச்சயமாக இந்த கனவு நிறைவேறும். இந்த பானபாத்திரக்காரன் தன்னுடைய இழந்த இடத்துக்கு வரும்போது அவன் என்ன செய்வான், என்னை நினைவு கூறுவான். அப்படி சொல்லி பாருங்க, அவன் எந்த அர்த்தத்தை சொன்னானோ அந்த அர்த்தத்தின்படியே காரியம் நடந்தது. பானபாத்திரக்காரன் இழந்த இடத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் யாரை மறந்து விட்டான்? யோசேப்பை மறந்து விட்டான். கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் யோசேப்பு நினைச்சிருப்பான், கடவுள் நிச்சயமாய் இவன் வெளியே போன உடனே என்னை விடுவிப்பதற்கான ஒரு காரியத்தை எதை செய்வான் அப்படி என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பான். ஒவ்வொரு மாதமும் அப்படி கடந்து எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது? எத்தனை 24 மாதங்கள் கடந்து விட்டது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அடுத்துதான் சொல்லுகிறான் பாருங்கள், அந்த பானபாத்திரக்காரன். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. ஐயோ, நான் ஒரு பெரிய தவறு செய்திருக்கிறேன், இப்போதான் நினைவில் வருகிறது. என்ன நினைவு? இப்படி சொப்பனத்திற்கு சரியான பதில் சொல்லுகிற ஒரு மனிதன் எங்கே இருக்கிறான்? குற்றம் சாட்டப்படாத ஒரு மனிதன் ஜெயிலிலே இருக்கிறான். அவனை பற்றி உள்ள ஞாபகம் இப்போ வருகிறது. அது ஒரு பெரிய தவறாக எனக்கு தெரிகிறது. அப்படி என்று சொல்லி சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லக்கூடிய வலிமை பெற்ற யோசேப்பை குறித்து பானபாத்திரக்காரன் பார்வோனிடத்திலே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பானபாத்திரக்காரன் ஒருவேளை மறந்திருந்தாலும் யோசேப்பு மனம் தளரவில்லை, மனம் சோர்ந்து போகவில்லை. ஐயோ, எனக்கு இன்னும் இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்தான், இந்த பானபாத்திரக்காரன் தான் என்னை போய் குறித்து வெளியே சொல்லி எனக்கு விடுதலை வாங்கி தர வேண்டும் அப்படி என்று இருந்தான். ஆனால் 2 ஆண்டுகளாக அந்த நம்பிக்கையும் காற்றிலே, அந்த நம்பிக்கை வீணாய் போனது. ஆனால் பாருங்கள், யோசேப்பு என்ன செய்யவில்லை? மனம் தளர்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. நம்பிக்கையோடு அவன் காத்திருந்தான், பொறுமையோடு அவன் காத்திருந்தான், மனம் தளர்ந்து விடவும் இல்லை. பாருங்க, இதெல்லாம் கடந்துதான் அவனுக்கு என்ன கிடைக்கிறது? பவர் கிடைக்கிறது, அதிகாரம் கிடைக்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கிறது. இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு மிக்கவனாக மாறுகிறான், அதிகாரமிக்க மனிதனாக மாறுகிறான். அடுத்ததாக குடும்பத்தாரோடு ஒப்புரவாகின்றான், குடும்பத்தோடு ஒப்புரவாகின்றான். அதாவது பவர், இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ரிகன்சிலியேஷன், இந்த நிலையிலெல்லாம்
அடையணும்னு சொன்னால் இவைகளெல்லாம் தாண்டி வரணும். நம்பி இருந்தவர்கள் நம்மை மறக்கக்கூடும், நம்மை சார்ந்தவர்கள் நம்மை புறக்கணித்திருக்கக்கூடும். இவன் எனக்கு உதவுவான் என்று நினைத்தவர்கள் நம்முடைய காலவாரி விட்டிருக்கக்கூடும். ஆனால் நாம் என்ன செய்து விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இவைகளெல்லாம் கடவுளால் அனுமதிக்கப்பட்டது, என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து இரண்டாவது ஒரு மனிதன், அவர் வேறு யாரும் அல்ல, அவரும் நம் அனைவருக்கு நன்றாய் தெரிந்தவர் தான், நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசித்து பார்க்கின்ற போது நாம் தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். ஆலயத்தை கட்டுகின்ற பணியிலே நெகேமியா மும்முரமாக இருக்கிறார். எதிராளிகள் தொல்லை கொடுக்கிறார்கள், அச்சுறுத்தல் உண்டாக்குகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள், தடை செய்கிறார்கள். ஆனால் ஒன்று நடக்கிறது, மக்கள் எல்லாரும் சோர்வடைந்து விட்டார்கள். ஆனால் யார் மட்டும் மனச்சோர்வடையவில்லை? நெகேமியா மட்டும் மனம் சோர்ந்து போகவில்லை. தைரியமாக நின்றார். இந்த மக்கள் எல்லாரும் மனசோர்ந்து போனார்கள். இதெல்லாம் நீ ஆகாத காரியம், ஏன் நமக்கு வம்பு, ஏன் நமக்கு பிரச்சனை, ஏன் தேவையில்லாத நம்ம அமைதியாயிருந்து விடுவோம் அப்படி என்ற நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். ஆனால் நெகேமியா உயிரை பற்றியுள்ள அச்சுறுத்தலுக்கு கூட பயப்படவே இல்லை. தைரியமாக நின்று ஆலயத்தை கட்டி முடித்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணம் கடவுள் அமைத்து தந்த அற்புதமான ஒரு பயணம். ஆனால் அதில் மனச்சோர்வு நிச்சயமாய் உண்டு. நாம் என்ன செய்து விடக்கூடாது? சோர்ந்து போய்விடக்கூடாது. சில நேரத்தில் நாம் சொல்கிறோம், ஆமாங்க ஐயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், கேட்பதற்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் சில நேரத்தில் எங்களால் என்ன செய்யலையே, எங்களால் முடியலையே. சில நேரத்தில் அப்படியே போய் என்ன செய்து விடுகிறான், படுத்து விடுகிறேன், என்னால் என்ன செய்ய முடியலையே. எப்படி மேற்கொள்வது? இந்த மனச்சோர்வை வாழ்க்கையிலே தடைகள் வருகின்ற போது, தடங்கல்கள் வருகின்ற போது நமக்கு சோர்வு உண்டாகிறது. இந்த சோர்வை மேற்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். முதல் காரியம், நினைத்துக் கொள்ளுங்கள். யாரை நினைக்கணும்? இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரே நோக்கத்தோடு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். நம்மை மீட்பதற்காக கடந்து வந்தார், நம்மை ரட்சிப்பதற்காக கடந்து வந்தார். அவர் கடந்து சென்ற பாதை எப்படிப்பட்ட பாதை என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், இவன் யாருடைய மகன்? பிசாசின் இவன் யாரு? பிசாசு அப்படி என்று கூட சொன்னார்கள். அதே போல இயேசுவை சில நேரத்தில் புறக்கணித்தார்கள். மலையிலிருந்து தள்ளிவிட்டு என்ன செய்ய பார்த்தார்கள்? சாகடிக்க பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்து எங்கேயாவது சோர்ந்து போனாரா? எங்கேயாவது முடங்கி கிடந்தாரா? தன்னுடைய டைம் வருகின்ற வரையிலும் அவர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை, சோர்ந்து போகவும் இல்லை. துன்பம் கொடுத்த இடத்துல, ஆபத்து வந்த இடத்துல அப்படியே அமைதியாய் விலகி சென்று விட்டார். சிலுவை மரணம் வருது, அவரை அடித்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், உமிழ்ந்து துப்பினார்கள் அவர்கள் முகத்தில்.
கிரீடம், அரசனுக்குரிய கிரீடம் என்பதற்காக கேலி செய்யும் முகமாக அவர் தலைமேல் முக்கிரீடத்தை சுட்டினார்கள். இருந்த போதிலும் அவர் என்ன செய்தில்லை, சோர்ந்து போகவில்லை. வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் அவர் கருத்தாயிருந்தார். அதே போல கடவுள் ஒரு திட்டத்தோடு, ஒரு நோக்கத்தோடு உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், தம்முடைய நாம மகிமைக்கென்று வைத்திருக்கிறார். உங்களை என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கின்றவரை அவர் கைவிட மாட்டார். ஆகையினால் அதே போன்ற சூழ்நிலைகளில், மாறுபட்ட சூழலிலே நீங்கள் யாரை நினைத்துக் கொள்ளுங்கள்? இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார். ஏன்னா சோர்ந்து போகிற மக்களை குறித்து மிகவும் அவர் கருத்துள்ளவராக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதான் பாருங்கள், மத்தேயு 15வது அதிகாரம் 32வது வசனத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 நாட்களாய் தன்னுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்த மக்களை குறித்து சொல்கிறார். சீடர்களுக்கு அவர் சீடரை பார்த்து சொன்னார், அவர்களுக்கு யாருக்காவது அவர்களுக்கு என்ன செய்து கொடுங்க, உணவு கொடுங்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? சோர்ந்து போவார்கள். இது சரீர சோர்வு. சரீர சோர்வை குறித்து கூட இயேசு கிறிஸ்து அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனையினால் வருகின்ற சோர்வை குறித்து இன்னும் அதிக அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக செய்கிற கடமை. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2025வது ஆண்டின் கடைசி மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். ஐயோ, இந்த மாதம் தொடக்கம் நன்றாக தான் இருந்தது, ஆனால் இடையில நாட்கள் என்ன இல்லை, சரியில்லை. பலவீனம் வந்தது, கஷ்டம் வந்தது, பொருளாதார சிக்கல்கள் வந்தது, ஏமாற்றங்களை சந்தித்தேன். அப்படி ஆகையினால வாழ்க்கையில் சோர்த்து போனேன். அப்படி என்ற நிலையில கூட ஒருவரை நாம் இருந்து வந்திருக்கலாம். மாதத்துக்கு அந்த ஆண்டு கடைசியில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யாது, சோர்ந்து போகாத, முடங்கி கிடக்காது. நிச்சயமாய் இந்த ஆண்டின் கடைசி மாதம் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தின் ஆண்டாக அமையும். எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் நிறைவேறுகின்ற ஆண்டாக அமையும். பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களை விட்டு விலகி ஓடுகின்ற மாதமாக அமையும். நிச்சயமாய் 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கின்ற போது எப்படி போவீங்க? ஒரு புதிய உற்சாகத்தோடு அடியெடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு அவரால் இந்த மாதத்தில், ஒரு கடைசி மாதம் என்று நினைக்கலாம், இந்த மாதத்தில் ஒரு மாதம் போதும், அவருக்கு ஒரு நாளை போதும், ஒரு வினாடியை போதும், வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆகையினால் சோர்ந்து போகாமல் நமக்காக எல்லா அவமானங்களையும் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அவரையே நினைத்துக் கொள்வோம், அவரையே நாம் நோக்கி பார்ப்போம், அவரையே நோக்கி பார்ப்போம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் கொடுத்த மெசேஜ் அதுதான், இனி நீ அழாதிருப்பாய், இனி நீ அழாதிருப்பாய். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். ஆகவே அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு, நம்முடைய காரியங்களை ஒப்படைத்து விட்டு அவரையே உறுதியாய் பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடன் இருந்து நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக்கொள்வதாக. ஆமென்.